பாருங்கள், தக்காளி தோட்டம், மிளகாய் தோட்டம் நல்லா பாருங்கள். மார்க்கெட்டில் போய் வாரத்துக்கு 600 செலவழிக்கிறேன். ஒரு வாரம் எங்கள் வீட்டுக்கு ஃபுல்லாக காய்கறி வாங்குறதுக்கு. நம்ம விவசாய தோட்டத்தில் விவசாயம் போட்டு எடுத்தால் தானே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான காய்கறியை வாங்கி சாப்பிட முடியும். இந்த பீக்கங்காய் செடியெல்லாம் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான காய்கறியாக இருக்கா. இப்படிலாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பீக்கங்காய் சமைச்சு சாப்பிட்டோம்னா தனி டேஸ்ட்டு. இப்படி வரப்போரம் போட்டோம்னா அதுவாக அழகாக படர்ந்து அழகாக காய்ச்சிரும். அப்படி பாருங்கள், இந்த பீக்கங்காய் செடியை பார்த்தாலே எனக்கு ஒரு ஞாபகம் வருங்க. உண்மையிலே முயற்சியுடைய நிகழ்ச்சியடையார்னு எப்படி முயற்சி பண்ணது போகுது பாருங்கள். இந்த தென்னை மரத்தை பிடிச்சி தொடர்ந்து மேலே ஏறுறதுக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அதை கற்றுக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு மேலே போயிருங்க. இந்த பீக்கங்காய் செடி சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. பாருங்கள், வாய்ப்பு எங்கே இருக்குது. அழகாக இந்த கம்பை தொட்டுக்கிறோம், அப்படியே கம்பை பிடிச்சி எங்கெங்கே கிடைக்கும் பாருங்கள். அதுவாக முயற்சி பிடிக்கக்கூட இல்லைன்னா முயற்சி பண்ணி வருது பார்த்தீங்களா. அழகாக மரத்தை பிடிச்சி மேலே அப்படியே உயர்ந்து போய் எவ்வளோ உயரத்துக்கு போக முடியும் அவ்வளோ உயரத்துக்கு போய் காய்க்குங்க. நல்லா இருக்குங்க பீக்கங்க. இந்த முட்டு பாருங்கள், அழகாக எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள் பீக்கங்க சரி. அருமையான சூப்பருங்க. பூவை பாருங்கள், சூப்பர் பூ. அழகாக அது ஒரு அரைப்போரம் போட்டோம்னா அழகாக வந்துடுங்க பீக்க செடி. பீக்கங்காயும் சமைச்சு சாப்பிட்ற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், மிளகாய் தோட்டம், களை எடுத்து மிளகாய் தக்காளி தோட்டங்க. நல்ல களை எடுக்கணுங்க. களை எடுத்து சுத்தமாக வச்சோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், நல்ல விளைச்சல் வரும். ஒரு பயிர் எப்படி களை எடுத்து சந்தோஷமாக நம்ம ரிலாக்ஸாக அருமையாக நல்ல விளைச்சல் வர்றதுக்கு எப்படி நம்ம பயிரை கொண்டு வரோமோ அதே மாதிரி வாழ்க்கையிலையும் பிள்ளைகளையும் நல்ல பிள்ளைகளை வளர்க்கணும்னா நல்ல நண்பர்களாக இருக்கணும். பிள்ளைங்களோட சேர்றவங்க அவங்களுக்கு கெட்ட எண்ணங்கள்லேருந்து மீட்டு எடுத்து நல்ல பிள்ளைங்களாக உருவாக்கணும். மிளகாய் பாருங்கள், ஒரு மிளகாய் 10 ரூபாய்க்கு 5-6 மிளகாய் கொடுக்குறாங்க கடையில். இப்படி எங்கள் தோட்டத்தில் விளைய வேண்டிய மிளகாய் அழகாக சாப்பிட்டு தோட்டத்தில் எடுத்து சாப்பிட்ற மிளகாய் எப்படிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குங்க. விவசாயம் காக்கணுங்க. அருமைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனம். அருமையாக இருக்கா. பீக்கங்காய் செடியை காமிக்கிறேன். பீக்கங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ எப்படி போது பாருங்கள் பார்த்தீங்களா. இந்த மரத்தில் அழகாக தொத்தி மேலே போயிடுச்சு பாருங்கள். எங்கே போயிடுச்சு பாருங்கள், மேலே போயிருக்கு பாருங்கள். அங்கே வரைக்கும் பாருங்கள், உச்சி வரைக்கும் கூட போயிருங்க மாமரத்தில் தொடர்ந்து. அழகாக சூப்பராக இருக்கா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனம்.